இனிமே தமிழ்நாடு எந்த சூழ்நிலையிலும் யார்கிட்டையும் பாசிசத்துக்கு அடிபணியாது. எத்தனை நடிகர் வந்தாலும் நீங்களாம் உண்மையா இருப்பீங்கப்பா, போங்கப்பா. என்னன்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணும். நீ பார்த்தான் இங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது மதக்கலவரத்தை உருவாக்கிடணும். முதல்ல இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. பிஜேபி காரன என்ன பண்ணா, ஏடிஎம் காரனை போட்டு வளைச்சு போட்டான். முதல்ல நல்லா புரிஞ்சுக்க, எப்படி சூழ்ச்சி பண்றான்னு புரிஞ்சுக்கங்க. என்ன சூழ்ச்சினா, இந்த தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் அவங்க வரணும். யாரு? பிஜேபி. எதுக்கு வரணும்? மக்களை பிரிக்கணும். எதுக்காண்டி பிரிக்கணும்? அப்பதான் நம்ம வர முடியும், ஆட்சி அமைக்க முடியும். அதுக்காண்டி என்ன பண்றான்னா, முதல் வேலையா ஒன்னொன்னா பார்க்கறான். ஜாதி ரீதியா எல்லாத்தையும் எடுத்து பார்த்தான். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு போய் அவங்க கட்சி தலைவராக போட்டான். அந்த மக்களை எல்லாம் சேர்த்தான். அப்புறம் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவரை கொண்டு வந்து போட்டான். அந்த மக்களை எல்லாம் இணைக்க பார்த்தான். அப்புறம் ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவரை ஒருத்தர் போட்டான். அந்த மக்களை எல்லாம் இழுக்க பார்த்தான். அப்புறம் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை போட்டான். அவங்களை எல்லாம் இழுக்க பார்த்தான். இப்படியே ஜாதி ரீதியா பார்த்தான். எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. திருப்பி எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. ஜாதி ரீதியா பிரிச்சு பார்த்தோம், ஒன்னு சேர்ந்துக்கிறான். இவங்களை எப்படி மறன்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருந்தாங்க. அப்புறம் மத ரீதியா இப்ப என்ன பார்க்கறான்? மத ரீதியா என்ன மாதிரி? இந்து இஸ்லாமியர்கள் என்கின்ற அந்த வேறுபாடை பிரிச்சு எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூ இருக்கோ அங்கெல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்கி மக்களை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தான், என்னடா இவங்க பெரியாரை கடவுளே இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒருத்தர் அவரை போய் தலைவராக வச்சு கும்பிடுறாங்க. அது யாரா கும்பிடுறான்னு பார்த்தா, இந்துக்களும் கும்பிடுறான், பெரியார் எங்க தலைவருங்கிறான். கிறிஸ்தவர்களும் பெரியார் எங்க தலைவருங்கிறாங்க. பாய்களும் முஸ்லீம்களும் எங்க தலைவர் பெரியாருங்கிறாங்க. யாரா இருந்தீங்க காட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன பண்றான், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவங்களையும் என்னதான் செய்யறது. இதுல எஸ்ஐஆர்னு ஒரு ஃபார்மை கொண்டு வந்தான். என்னது? ஓட்டா போடுறீங்க, ஓட்டு இருந்தா தானே போடுவீங்க அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோமா? உன் ஓட்டு ஒண்ணுமே இல்லடா, இனிமே தான் புதுசாக ஓட்டு போடணும் அப்படின்னு என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? ஃபார்ம் கொடுப்பாங்க, செத்து போனவங்களை நீக்க சொல்லுவாங்க, வீடு மாறி இருக்கும், அட்ரஸை மாற்றிட்டு வருவோம். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கணும் நமக்கு தெரியும், தேர்ந்தெடுத்துக்குவோம். கரெக்டா? இதுக்கு தான் ஒரு ஃபார்மை கொடுத்து ரிவிஷன்னு அப்படின்னு. இப்போ என்ன பண்ணிட்டான், உங்களுக்கு யாருக்குமே ஓட்டு இல்லடா, உங்களுக்கு ஓட்டு இருந்தால் தான் பண்றீங்க, உங்களுக்கு யாருக்குமே ஓட்டு இல்லை, இனிமே என்ன பண்ணும், புதுசா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி, சரிடா புதுசா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நாங்கள் சேர்க்கிறோம், சரி வேணா ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோம். என்ன தொலைகிறது, உங்களெல்லாம் ஒன்றிய அரசுல எல்லா பையனும் வட மாநிலக்காரன்லாம் உங்களை தேர்ந்தெடுத்து பிஜேபி ஆட்சியை நிறுவிட்டான், வேற வழி இல்லை, சரி நாங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தரோம். ஃபார்மை ஃபில்அப் பண்ணோம். ஃபார்மை வாங்கி பார்த்தா என்னென்னலாம் தெரியுது.